ஒரு பெட்ரோல் பல்க்குக்கு 10க்கு 20ல ஒரு ரூஃபிங் ஒன்று கேட்டிருந்தாங்க. ரூஃபிங்னா ஜிஐ ரூஃபிங் மாதிரி நார்மலாக போட்டுற முடியாது. ரூஃபே வெளியே தெரியக்கூடாதுங்க. அதே நேரத்தில் மழை தண்ணிக்கு ரெயின் வாட்டர் கட்டுற எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சிடர்ட் ஆகிடணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரெண்டு போஸ்ட் தான் போட முடியும். தண்ணி ஒரே சைடு வரணும். அதுவும் அந்த போஸ்ட்டுக்குள்ளேயே தான் அந்த ரெயின் வாட்டர் கட்டுறோட பைப்பும் வரணும். இப்போ இதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ரெகுலராக பெட்ரோல் பல்க்குக்கு எல்லாமே இந்த மெத்தடில் தாங்க போடுவாங்க. ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய ரூஃபையும் ஒரே சிங்கிள் சைடில் சென்டரில் வந்து இறக்கிடுவாங்க. இறக்கிட்டு சென்டரில் ரெயின் வாட்டர் கட்டுற வச்சு பில்லர் போஸ்ட் வெளியில் கொண்டு வந்துருவாங்க. பெட்ரோல் பல்க்கு ரன்னிங்கில் இருக்கிறதுனால அங்கே வச்சு ரெடி பண்ண முடியாதுங்க. ஏன்னா வெல்ட் அடிக்க முடியாது. நம்ம ஆஃபீஸில் வச்சு ஃப்ரேம் ஒர்க்கை மட்டும் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்புறம் அங்கே வச்சு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ண வேண்டியதாகிடுச்சுங்க. சின்ன ஆல்ட்ரேஷன் சொல்ல முடியாது, இடத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய ஆல்ட்ரேஷன் வந்துருச்சு. போஸ்ட் ஏற்கனவே காங்கிரீட் போட்டு நிப்பாட்டியாச்சு. ஃப்ரேமை ரெடி பண்ணி கிரேனை கூப்பிட்டு தூக்கி மேலே ஆக வச்சாச்சு. ரூஃபிங்கெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சுற்றி ஏசிபி சீட்டு போட்டு கவர் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழே அவங்க கொடுக்கக்கூடிய லைட்டு அந்த லைட்டு தான் வரணும்ட்டாங்க. அந்த லைட்டு வந்து கன்சிடர் ஆகிடணும், வெளியவே தெரியக்கூடாதுன்ட்டாங்க. அது அப்படியே லைனாக நேராக கடைசி வரைக்கும் போகுதுங்க. பில்லரோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமுமே லைட் வருது. ஏசிபி பேனலில் மேலே ரெண்டு கலராக இருக்குது. ஒரு கலர் ப்ளூவும் ஒரு கலர் ஆரஞ்சும் இருக்குது. ப்ளூ கலருக்கு மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டியாச்சுங்க. சாரம் போடுற மாதிரி தோது இல்லைங்க. ஏன்னா பெட்ரோல் பல்க்கு அந்த பம்பு வந்து ரன்னிங்கில் இருக்குது. சாரம் போட்டால் பம்பு வந்து ஓட்ட முடியாது. அதனால் நம்ம டாடா ஏசியில் கோக்காலியை போட்டு நகட்டி போட்டு தாங்க வேலையை பார்த்தோம்.